राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. जय साई राम. जय गुरु देवदत्ता. गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 2. கைலாசத்தில் இருந்து கிளம்பிய ராவணன் மத்திய பிரதேசத்தை ஆண்டு வந்த சகஸ்ராஜூன் என்னும் பேரரசனிடம், அதாவது மகாவிஷ்ணுவை குறித்து கடுமையான தவம் செய்து அவரது வரத்தால் 1000 கைகளையும் அளப்பிலா வல்லமையையும் பெற்றவன் இவன். சென்று தன் பலத்தை காட்டி பெருமை பேசினான். அவனை அப்படியே அலாக்காக தூக்கிய சகஸ்ராஜனோ தனது கரங்களில் அவனை ஏந்தி கொண்டான். அவமானமடைந்த ராவணன் அபார வலிமை பெற்ற பலி மகாராஜாவின் ராஜ்யத்தை அடைந்து அங்கு தனது வீர தீர பராக்கிரமங்களை பற்றி பெருமை பேச, அவனது வலிமையை சோதிக்க விரும்பிய மகாபலி ராவணனை பார்த்து, பிரகலாதனை காக்கவென நரசிம்மரால் அளிக்கப்பட்ட ஹிரணியகசிபுவின் காது குண்டலங்கள் அதோ அங்கே கிடக்கின்றன, அவற்றை இங்கே கொண்டு வா என பணித்தான். அதை கொண்டுவர சென்ற ராவணனால் அவற்றை தூக்கக்கூட முடியவில்லை. அப்போது பலி மகாராஜா, சரி, அதை கொண்டு வர முடியவில்லை எனில் பரவாயில்லை, நானும் என் மனைவியும் சொக்கட்டான் ஆடும்போது இதோ இங்கே கீழே விழுந்துவிட்ட இந்த தாய கட்டையனையாவது எடு பார்க்கலாம் என சொன்னான். அதன்படியே அதனை எடுக்க சென்ற ராவணனை ஆச்சரியப்படுத்தும்படியாக அவனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. ராவணது நிலைமையை கண்டு மகாபலியும் அவனது மனைவியும் வயிறு குலுங்கச் சிரித்தனர். இப்படியாக அவமானப்பட்ட ராவணன் அங்கிருந்து இலங்கையை நோக்கி கிளம்பினான். அவன் செல்லும் வழியில் அவனது ஆடை ஆபரணங்கள் களவாடப்பட்டு அவனது 10 முகங்களிலும் சேறு பூசப்பட்டு கைகள் அனைத்தும் ஒரு கைதியைப் போல பின்னால் பிணைத்து கட்டப்பட்டு சாலையில் விடப்பட்டான். வழியில் சென்ற அனைவராலும் அவன் மிகவும் துன்புறுத்தப்பட்டான். சிலர் அவன் மீது புழுதி வாரி தூற்றினர், சிலர் அவனை முகத்தில் அறைந்தனர், அவனது தாடியை பிடித்து சிலர் இழுத்தனர், சாணம் நிரம்பிய மடுவில் அவனை அமரச் செய்தனர். மகாபலியின் பணிப்பெண் ஒருத்தி அவனை பிடித்த பிடியில் அலறிப்போய் தனக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு ராவணன் கதறினான். வைஷ்ணவர் அப்போது அங்கே வந்து மகாபலியிடம் இந்த அசுரனை தனக்கு பரிசாக அளிக்குமாறு கெஞ்ச, மகாபலியும் அவ்வாறே ராவணனை விடுதலை செய்தான். அவமானத்துடனும் குழப்பத்துடனும் ராவணன் இலங்கை கிளம்பினான். இங்கே முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.